ஜிலேபி மீன் இப்போ நிறைய மழை காலத்தில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீன். எங்கே போனாலும் தூண்டில் போட்டு ஈஸியாக பிடிக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த ஜிலேபி மீன். கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாக இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மீன். இது கடல் மீன் இல்லை, ஏரியில் குளங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மீன். விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். கிலோ 100, கிலோ 110, 120 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலைக்கு நடுத்தர குடும்பங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் பெண்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு படுற கஷ்டம் இருக்கே, அவ்வளோ கஷ்டங்க. அதுவும் இல்லாமல் இது ஏரி குளத்துலலாம் பிடிக்கிற மீனுன்றதுனால கொஞ்சம் நரம்பும் தோலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அதை வெள்ளையாக்கிறதுக்காக தேயின்னு தேய்க்கணும். உப்பும் மணலும் போட்டு நல்லா தேய்ச்சி கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை பெறத்துக்கு தான் அழகாக தோலை உரித்து தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு புது மெத்தடு நான் கண்டுபிடிச்சேன். எங்கள் வீட்டில் இருந்த கட்டிங் பிளேயரில் எடுத்து கையால் க்ளீன் பண்ணி பார்த்தேன், தோலை உரித்து பார்த்தேன். நகம் ரொம்ப சின்னதாக இருக்கா, உரிக்கவே முடியல. கட்டிங் பிளேயரில் பிடிச்சி உரித்து தள்ளிட்டேன். நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே ஒய்ஃபுக்கு, வேறு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? வெளியில் இருந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நாம் தான் ஹெல்ப் பண்ணோம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்களே. பெண்கள் கூட இப்போ ஒரு சிலர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஆண்கள் என்ன தான் சுட்டு போட்டாலும் இந்தமாரி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டே வராது. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லியெல்லாம் ஒன்றும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாவம் கஷ்டப்படுறீங்களா, தேய்ச்சிக்கிட்டு கிடக்குறீங்களா, இந்த மாதிரி தோலை உரிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நான்லாம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிற ஆண்கள் இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டுங்க, பெரிய சல்யூட். உண்மையாகவே நமக்காக வந்து அநேக வேலையை செய்கிற நம்ம ஒய்ஃபுக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறதுல எந்த வித தப்பும் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப வாழ்த்து, ரொம்ப பாராட்டுக்கள். இல்லை நான் பண்ணதே கிடையாது, அந்த பழக்கமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா, தயவு செஞ்சு இனிமேலாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு.